மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாசத்தை பயன்படுத்தி நெருங்கிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். மீனம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே இலகிய மனமும் எல்லாரையும் தங்களைப் போலவே நினைக்கும் அசாத்திய பாச குணமும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் தலை தூக்கிய காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு உயிரை கொடுத்து பாசம் காட்டினீர்களோ அவர்களே உங்களை அந்த பாசத்தையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தியிருப்பார்கள். யாரிடமெல்லாம் நீங்கள் கருணையை எதிர்பார்த்திருப்பீங்க. நீங்கள் கொடுத்த பணத்தை, அதாவது சில நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீங்க, அவங்களும் நமக்கு திருப்பி உதவி செய்வார்கள். நமக்குன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நமக்குன்னு ஒரு பிரச்சனையோ வரும் பொழுது அந்த ஒரு நபர்களும் நமக்கு உதவுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் தான் சில பணத்தையோ சில உதவிகளையோ உங்களுடைய நேரத்தை கூட உங்களுடைய பொருளை கூட எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு நீங்கள் தூக்கி கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த ஒரு நபர்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தும் உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட உதவி செய்யணும்னு நினைத்தா அவங்களுடைய மனசு வைத்தா உதவிகள் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். இருந்தாலும் இவனுக்கு எதுக்கு நம்ம உதவி செய்து கொண்டு என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களை அப்படியே நடுத்தரவில் விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை எதிராக ஆயுதமாக பயன்படுத்திய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களிடம் நல்ல குணத்தையும் இவர்கள் நம்மை விட்டு போகக்கூடாது என்ற உங்களின் மென்மையான உணர்வையும் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தங்களுடைய காரியங்களை சாதித்து கொண்ட நெருங்கிய மனிதர்களும் கடைசியில் உங்களை ஏமாளி என்று நினைத்து ஒதுக்கிய போது உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கும். அது உடைந்து இன்னும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்திருக்கும். பாசம் காட்டியதற்கு இந்த உலகம் தரும் பரிசு இதுதானா என்ற ஒரு ஏக்கம் உங்களுடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி கொண்டு இன்னமும் அதிலிருந்து வெளியும் வர முடியாமல் என்ன செய்வது என்றும் தெரியாமல் ஒரு ஐடியாவையோ ஒரு சிந்தனையை கூட எடுக்க முடியாமல் உங்களுடைய மனது அந்த ஒரு நிலைமையில் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் உங்களுடைய பணத்தை இழக்க வைத்த தவறான நம்பிக்கைகள் என்ன தெரியுமா? தனக்காரகனும் உங்களுடைய ராசிநாதனுமான குரு பகவான் கோச்சாரத்தில் பலமிழந்த காலங்களிலும் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் அசுப கிரகங்களின் நிழல் விழுந்த போதும் பண விஷயத்தில் நீங்கள் பெரிய அடியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே சந்தித்து கொண்டுமே தான் இருந்திருப்பீர்கள். நீங்கள் பிறரை எளிதில் சந்தேகப்பட மாட்டீங்க. குறிப்பாக முகஸ்துதி பாடுபவர்களை உண்மை என்று நீங்கள் நம்பி விடுவீர்கள். உங்களின் இந்த அதீத நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு போலியான வாக்குறுதிகளையும் மாயையான லாப கணக்குகளையும் காட்டிய மனிதர்களிடம் உங்களின் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையோ அல்லது நகைகளையோ கொடுத்து நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஏமாந்திருப்பீங்க. அவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்று நீங்கள் வைத்த தவறான நம்பிக்கை இன்று உங்களை ஒரு கடனாளி ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் கேட்க போன இடத்தில் உங்களுக்கு அவமானத்தையே மிஞ்ச தேடியும் கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு கைமாறு கிடைக்கும் என்றால் நிச்சயமாக கிடைக்காது. கைமாறு கிடைக்காமல் நீங்கள் அவஸ்தைப்பட்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தான் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் என்ன தெரியுமா? குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் சனியின் பார்வையும் நான்காம் வீடான சகஸ்தானத்தில் ராகுவின் சஞ்சாரமும் நிலவிய போது உங்களுடைய குடும்பத்திற்குள் ஒரு இனம் புரியாத அமைதியின்மையும் மனக்காயங்களும் உருவாவதற்கு காரணங்களானது உருவாயின. குடும்பத்தின் நலனுக்காகவும் எல்லாரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் எவ்வளவோ தியாகங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்ததும் உண்டு. ஆனால் குடும்ப உறுப்பினர்களை உங்களுடைய தியாகங்களை மதிக்காமல் நடந்து கொள்வதும் உங்களுடைய வார்த்தைகளில் உள்ள நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை காயப்படுத்தும்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பேசியதும் இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மன ரீதியான அழுத்தங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் உங்களை ஒரு அந்நியரை போல நடத்திய அந்த சூழ்நிலைகள் உங்களுடைய நெஞ்சில் ஆழமான ஒரு வடுக்களை ஏற்படுத்தி இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்திருக்கிறதா இல்லையா, உங்களுக்கு இது சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு குரு பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியானது பிறக்க ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் நவக்கிரகங்களிலேயே ஆகச்சிறந்த ஒரு சுபத்துவமும் நாணமும் கொண்ட ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கப் போகிறார். கடந்த காலங்களில் உங்களின் ராசிநாதன் பலம் இழந்ததாலும் அசுப கிரகங்களின் நிழல்கள் உங்கள் மீது விழுந்ததாலும் வாழ்க்கையை இருண்டு போய்விட்டதே, நமக்கென்று ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கலங்கிய உங்களுக்குள் இனிமே குரு பகவானின் பரிபூரண அருளின் பார்வை கிடைப்பதால் வாழ்வில் ஒரு புதிய பேரொளியானது பிறக்கப் போகிறது. அந்த பேரொளியின் மூலம் போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து நல்ல ஒரு இடத்திற்கும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை தகுந்தவாறு நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். குருவின் பார்வை பதியும் இடங்கள் யாவும் கங்கையைப் போல புனிதமடையும் என்பதால் இதுவரை உங்களை ஆட்கொண்டிருந்த துரதிர்ஷ்டங்கள் தடைகள் யாவும் பனி போல விலகி ஓடும். உங்களின் சிந்தனையில் ஒரு தெளிவும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜசமும் உண்டாகி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு உன்னதமான ராஜா யோக காலமானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பமாக போகிறது. அதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழிலிலும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய காரணமும் மற்றும் கர்மகாரகனின் சுபத்துவத்தால் உங்களின் தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை நிலவி வந்த தேக்க நிலைமைகளானது மாறி நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் மிக பிரமாதமாகவே கைகூடி வந்துவிடும். அந்த கைகூடி வந்தவுடன் அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலவே உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருந்த மீனம் ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய உயர்தரமான வேலை வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமையும். அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு கடந்த கால உழைப்பிற்கான அங்கீகாரமான ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வந்துவிடும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய உத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெற்றுக்கொள்வீங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் இனிமேல் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகள் விலகி சுப கிரகங்களின் சுபத்துவ வாசம் நிலை பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வறுமை நிலைகளும் அடியோடு மறைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பாசத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் இனிமே சுமூகமாக முடிந்துவிடும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் வார்த்தைக்கு மதிப்பளித்து நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவும் ஆரம்பிப்பாங்க. வீட்டில் ஒரு நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக குடியேறும். போதுமான அளவுக்கு அது உங்களுக்கு நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களை ஆக்கியும் கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலவே அது உங்களுக்கு நன்மைகளை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். விட்டதே, நமக்கென்று ஒரு விடிவு காலம் இல்லையா என்று கலங்கிய உங்களுக்குள் இனிமே குரு பகவானின் பரிபூரண அருளின் பார்வை கிடைப்பதால் வாழ்வில் ஒரு புதிய பேரொளியானது பிறக்கப் போகிறது. அந்த பேரொளியின் மூலம் போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைத்து நல்ல ஒரு இடத்திற்கும் நல்ல ஒரு சூழ்நிலைக்கும் உங்களை தகுந்தவாறு நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். குருவின் பார்வை பதியும் இடங்கள் யாவும் கங்கையைப் போல புனிதமடையும் என்பதால் இதுவரை உங்களை ஆட்கொண்டிருந்த துரதிர்ஷ்டங்கள் தடைகள் யாவும் பனி போல விலகி ஓடும். உங்களின் சிந்தனையில் ஒரு தெளிவும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜசமும் உண்டாகி நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு உன்னதமான ராஜா யோக காலமானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பமாக போகிறது. அதனை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுடைய தொழிலிலும் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்கும். ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய காரணமும் மற்றும் கர்மகாரகனின் சுபத்துவத்தால் உங்களின் தொழில் அல்லது உத்தியோகத்தில் இதுவரை நிலவி வந்த தேக்க நிலைமைகளானது மாறி
நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் மிக பிரமாதமாகவே கைகூடி வந்துவிடும். அந்த கைகூடி வந்தவுடன் அதில் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நன்மைகள் நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே கைகூடி வரும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி மேலவே உங்களுக்கு நன்மைகளும் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருந்த மீனம் ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற நல்ல சம்பளத்துடன் கூடிய உயர்தரமான வேலை வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அமையும். அது போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு கடந்த கால உழைப்பிற்கான அங்கீகாரமான ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பதவி உயர்வு உங்களை தேடி வந்துவிடும். சுயதொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய உத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பெற்றுக்கொள்வீங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் இனிமேல் அசுர வேகத்தில் வளர்ச்சி அடையவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் பார்வைகள் விலகி சுப கிரகங்களின் சுபத்துவ வாசம் நிலை பெறுவதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வறுமை நிலைகளும் அடியோடு மறைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உண்டாகவும் ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் பாசத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்கள் இனிமேல்